السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஜும்மாவுடைய உரையிலே அல்லாஹுவை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹுவை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற இன்னொரு தவறை நாம் இந்த வாரம் பார்க்கவிருக்கிறோம். மனிதர்கள் தங்களுக்கு துன்பங்கள் நேரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு உதவியை அல்லாஹ்விடத்திலே கடவுளிடத்திலே வேண்டும் பொழுது அவர்கள் மனிதர்களிடத்திலே எப்படி வேண்டுவார்களோ, எப்படி அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வார்களோ அப்படித்தான் இறைவனிடமும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு கோரிக்கை இருக்கிறது, ஒரு குழந்தை வேண்டும், அல்லது பணம் வேண்டும், அல்லது இருக்கிற நோய் போக வேண்டும், கவலை நீங்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்காக அல்லாஹ்வை, கடவுளை, இறைவனை அணுகக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம எப்படி இந்த மாதிரி காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், நமக்கு மேல உள்ளவரிடமிருந்து ஒரு காரியம் நமக்கு நடக்கணும், நம்முடைய முதலாளியிடமிருந்து, நம்முடைய எஜமானிடமிருந்து, நம்முடைய அதிகாரிகளிடமிருந்து, நம்முடைய அமைச்சர்களிடமிருந்து, நம்முடைய முதல்வர்களிடமிருந்து, பிரதமரிடமிருந்து, கவர்னரிடமிருந்து, ஜனாதிபதியிடமிருந்து நம்ம ஒரு கோரிக்கையை பெறுவதாக இருந்தால் எப்படி பெறுறோம் என்று சிந்திக்கிறார்கள். இதே மாதிரி தான் அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். எப்படி பெறுகிறோம் என்று சொன்னால், நம்ம ஒரு முதல்வரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம், நேரடியாக நமக்கு போக முடியறது இல்லை. முதல்வரை நம்மால் பார்க்கவே முடியாது. நமக்கு முதல்வரை தெரிந்திருக்கிறது பேப்பர்ல பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் பிரதமர் என்று நமக்கு தெரியும். நம்மை அவங்களுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு உங்களுக்கு விளங்காது. அதற்காக நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டால், அவர்களிடத்திலே நம்மை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி அவர் மூலமாகத்தான் நம்ம அணுகுவோம். பெரும்பாலான மக்கள் எப்படி அணுகுவோம் என்று சொன்னா, முதல்வரை பார்த்தாலோ, பிரதமரை பார்க்கறத, மந்திரியை பார்க்கறதா இருந்தாலும் நம்ம நேரடியாக அவரை போய் பார்க்க முடியாது, பார்த்தா நடக்காது. அவரை சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா கூட நம்ம கோரிக்கை நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், இவர் நல்லவரு, இவர் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவரு, இவர் உங்க மேல விசுவாசம் உள்ளவரு என்று நம்மளை பற்றி கொஞ்சம் கூட குறைய எடுத்து சொன்னால் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம், நிறைவேறவும் செய்கிறது. இப்படித்தான் காரியத்தை சாதிக்கிறோம். இதே மாதிரி என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை, குழந்தை வேணும், நோய் தீரணும், அல்ல அதிகமான வசதி, பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரி ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட நேரம் கேட்கறது? ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நம்மளால நேரம் கேட்க முடியல, ஒரு ஜனாதிபதிட்ட போய் நம்மளால நேரம் கேட்க முடியல, ஒரு மந்திரிட்ட போய் நேரம் நம்மளால கோரிக்கை வைக்க முடியல, ஒரு எம்பி போய் நம்மளால அணுக முடியல. அவன் எவ்வளவு பெரிய ஆள் அல்ல, அவங்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அப்ப நம்ம கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. நாம என்ன செய்யணும்னு கேட்டா, யாரையாவது ஒரு ஆளை துணைக்கு வைத்துக் கொண்டு அவருடைய சேனல்ல, அவர் வழியாக நம்ம இறைவனை அணுகினால் நம்ம காரியம் கைகூடும். இப்படித்தான் மனிதர்கள், எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இறைவனை அணுக வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இறந்து போனவரா இருக்கலாம், அந்த சாதனமா பயன்படக்கூடியவர், அல்லது உசுரோட உள்ளவரா இருக்கலாம், மகான்னு சொல்லக்கூடிய சேகுமார்களா இருக்கலாம், சாமியார்களா இருக்கலாம், வலிமார்கள் சொல்லக்கூடிய இறந்து போன சமாதிகள் அடங்கப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது சிலையாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். இவங்க வழியாத்தான் நாம இறைவனை அணுக இயலும் என்று நினைத்துக் கொண்டு அவங்க அல்லாஹ்ட்ட, கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய வேண்டுதலை எல்லாம் இவர்கள் வழியாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதனால என்ன ஏற்படுது தெரியுமா? இந்த இடையில் இருக்கக்கூடியவர்கள் அதை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தவும், மக்களை ஏமாற்றவும், ஆன்மீகத்தின் பெயரால சுரண்டவும் நம்மளே வாசலை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுது. இது அல்லாஹ்வை இப்படித்தான் நம்ம அணுகணுமா? நம்மளை படைச்ச இறைவனை அணுகுவதற்குரிய முறை இதுதானா? இப்படி ஒரு சேனல் வழியாவா என்று அல்லாஹ் எந்த இடத்துல சொல்லி இருக்கிறானா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால்
திருமறை குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை இந்த நம்பிக்கையை தகர்க்கிறது. எப்படி தகர்க்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலாக சந்தித்தார்களோ, மக்காவில் உள்ளவங்க அவங்கள தான் முதல்ல சந்திக்கிறாங்க. எந்த மக்களை முதலாக சந்தித்தார்களோ அந்த மக்காவிலே உள்ள இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை அல்லாஹ் என்றுதான் நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. படைக்கிறவன் அல்லாஹ், ரிஸ்க் தரவன் அல்லாஹ், மழை இறக்கிறவன் அல்லாஹ். இதெல்லாம் யாரு? அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் இதை சரியா புரிஞ்சிருந்தார்கள் என்று குர்ஆனே சொல்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலையின் சால் தகும் மண்கலக்க சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று இவர்களிடத்தில் நபியை நீங்கள் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். மக்காவுல உள்ள மக்கள்கிட்ட போய் வானத்தை படைச்சது யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லுவாங்களாம். பூமியை படைச்சது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவாங்களாம். வலையின் சால் தகும் மன்னஸ்ஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழை